Hi players, welcome to our channel Gaming Explorers Tamil. இந்த வீடியோவில் நம்ம இந்த சேனலில் எப்படியாப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம், எப்படியாப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சேனல் வந்து ஒரு குரூப் சேனல் மாதிரி கைஸ். நாங்கள் ஒரு 3 பேராக சேர்ந்து விளையாடுவோம் கைஸ். அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போடுறது தான். இதில் பேசிக்காக ரோப்ளாக்ஸில் இருக்க கேம்ஸ் தான் வரும். அதுலேயும் அதிகமாக பிளாக் ஃப்ரூட்ஸை பற்றி வரும். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் நிறைய விளையாடி வச்சுருக்கிறேன், லெவல் சேர்த்தி வச்சுருக்கிறேன். அதனால் இந்த போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் கைஸ். அப்புறம் இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஒன் பீஸை பார்த்து செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்பயர் ஆகி செய்யப்பட்ட ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது கிரைண்டிங்கை சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கேம்ஸ். நீங்கள் கிரைண்டிங் பண்ணணும், அதாவது லெவல் ஒரு லெவலாக ஏற்றணும். அந்த ஒரு லெவல் ஏற்றும் போது உங்களுக்கு ஸ்டாட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு மீலி யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஃபைட்டிங் ஸ்டைல் அதாவது. அப்புறம் ஸ்வாட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கன்று வேணும்னா கன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன் பீஸில் இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ், டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி இதில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 4த்தில் ஏதோ ஒன்றுத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஸ்டாட்ஸை நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஸ்டாட்ஸ் தேவையான மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கிறதால என் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸுக்கு மேக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டிஃபென்ஸ் அப்படின்னு இருக்குது. டிஃபென்ஸ் வந்து உங்கள் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் மீலி வந்து உங்கள் எனர்ஜியும் சேர்த்து தரும், உங்கள் ஃபைட்டிங் ஸ்டைல் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் ஸ்டாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வாட் யூஸ் பண்ணணும், எனக்கு ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கேமில் இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் எப்படி லெவல் அப் பண்ணுறீங்க, உங்களுடைய வழியில் நீங்கள் எப்படின்னா பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கேமாக இருக்கும். உங்கள் ஜேர்னியை நீங்கள் டிசைட் பண்ணலாம். அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு அப்டேட்ஸ் நிறையா வருது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது இது ஒன் பீஸை பார்த்து க்ரியேட் பண்ணதால் காப்பிரைட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாற்றுவாங்க. ரீஒர்க் அப்படின்னு அப்டேட்ஸ் விடுவாங்க, அது மூலயமா மாற்றுவாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷிங் கூட வந்துச்சு ரீசெண்டாக தான், இப்போ கொஞ்ச நாளில். அதில் நீங்கள் ஃபிஷ் பண்ணி ட்ரெஷர் செஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். அப்புறம் அது மூலிமா உங்களுக்கு லெவலப்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெஷர் செஸ்ட்டில் சில இதெல்லாம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கேமுக்குள்ளே இருக்கிற மணி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃப்ராக்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அப்புறம் இதில் லெவலப் பண்ணுறதுக்கு குவெஸ்ட்டு கிவர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவன் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி குவெஸ்ட்டு எடுத்து என்பிசிஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த என்பிசிஸ் எல்லாம் அடித்து, அப்புறம் சில பாஸஸ்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் அடித்து இந்த மாதிரி அடித்து நம்ம லெவலப் பண்ணுவோம். அப்புறம் இதில் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது. அது மூலிமா என்கிட்ட இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்குது, என்னை விட ஒருத்தர் நல்லா பெருசாக வச்சுருக்காரு, நல்ல ஒரு ஃப்ரூட்டாக வச்சுருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நல்ல ஃப்ரூட் வச்சுருக்கீங்க, நீங்கள் விளையாடிருக்கீங்க, இல்லை மேக்ஸ் லெவல் பிளேயராக இருக்கிறேன் நான் அப்படின்ற பட்சத்தில் எனக்கும் நீங்கள் தரலாம். அப்புறம் நம்ம வந்து கிவ் அவே அந்த மாதிரிலாமும் தரலாம். இப்போ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வர வீடியோஸில் அதெல்லாம் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸை பற்றி கொஞ்சம் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். அப்புறம் நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தரேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நான் சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் புதுசாக அவர் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருந்தார். சரி நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவர் திடீர்னு சரிங்க ப்ரோ நான் கண்டென்ட் ஒன்று யோசித்து வச்சுருக்கிறேன், எங்கள் கூட வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஒரு 6 மணிக்காக கூப்பிட்டாரு. சரி கூப்பிட்றாருன்னு நானும் போனேன். போய் நாங்களும் ஒன்றா விளையாடினோம். அவரும் இந்த மாதிரி புதுசாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஒரு சேனலை. ஸோ அந்த சேனலுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது
தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னித்து. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி காய்ஸ்.